ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ப்ளவுஸில் உள்ள மெயின் ப்ராப்ளமே நமக்கு வந்து ப்ளவுஸ் எல்லாம் தச்சு முடித்து போட்ட பிறகு ஷோல்டர் வந்து கலண்டு போகிறது தான். அந்த ஷோல்டர் வந்து கலண்டு போகாமல் எந்த மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாதுன்னு நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனே ஆன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸ் எல்லாம் தச்சு முடித்த பிறகு இந்த மாதிரி சைடு ஜாயிண்ட்டு ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவை கரெக்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணி எடுத்த பிறகு நம்ம அடுத்து வந்து கையை ஜாயின் பண்ணலாம். கை ஜாயின் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வந்து கீழே மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு 2 அளவுமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருந்துன்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து நமக்கு குளிச்சு வெட்டின சைடு எந்த சைடு இருக்குதுன்னு கரெக்டாக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம கையை இப்படி 2ஆக மடக்கிக்கிட்டு நம்ம வந்து ஸ்லீவ் கரெக்டாக நமக்கு எந்த சுற்றளவுக்கு வேணுமோ அந்த அளவை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த கரெக்டான அளவில் தையல் போட்டுக்கோங்க. நம்ம எத்தனை தையல் போடணுமோ அத்தனை தையலையும் போட்டுக்கோங்க கரெக்டாக. இந்த மாதிரி நம்ம அடுத்த ஸ்லீவையும் அதே அளவுக்கு கரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எத்தனை தையல் போடணுமோ அத்தனை தையலை ஃபஸ்ட்டே போட்டுக்கோங்க. அடுத்து வந்து நம்ம தச்சு முடித்த பிறகு நமக்கு ஸ்லீவ் இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து வந்து நம்ம கையையும் ப்ளவுஸையும் ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்காக ப்ளவுஸ் பீஸையும் கை பீஸையும் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நம்ம ப்ளவுஸில் குளிச்சு வெட்டின சைடு, நம்ம குளிச்சு வெட்டியிருக்க சைடு வந்து நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். அந்த ஃப்ரண்ட்டில் வர்றது மாதிரி வைக்கணும். அதுக்காக ஸ்லீவை வந்து இந்த மாதிரி மேலே பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம ப்ளவுஸோட சைடு ஜாயின் பண்ண சென்டர் பாயிண்ட்டை எடுத்துக்கோங்க. அந்த பாயிண்ட்டை எடுத்துகிட்டு அதே பாயிண்ட்டில் நம்ம அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ண பாயிண்ட்டை வந்து வச்சுக்கோங்க. சென்டர் பாயிண்ட்டும் நம்ம ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டும் வரணும். நல்ல பக்கமும் ஜாயிண்ட் ஆகிருக்கணும். கெட்ட பக்கமும் மேலே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம சைடு ஜாயிண்ட்டில் சென்டரில் வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் நம்ம தையலுக்காக எவ்வளோ அளவு விட்டுருக்கோமோ அந்த கேப்புக்கு சுற்றிக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அந்த அளவு துணியெல்லாம் கரெக்டாக ஒரே அளவில் நிற்கிறது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு பார்க்குறதுக்கு அது நல்லாயிருக்கும். கரெக்டாக அந்த துணி 2யும் கரெக்டாக வச்சுக்கோங்க. இதில் இன்னொன்று நம்ம என்ன கவனிக்கணும்னா, நம்ம வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து லைட்டாக வேணால் இழுக்கலாம். ஆனால் வந்து கையை வந்து இழுத்து கொடுக்கக்கூடாது. நம்ம கையை இழுக்க நமக்கு கை துணி வந்து இழுக்கும். ப்ளவுஸ் பீஸையுமே ரொம்ப இழுக்கக்கூடாது. லைட்டாக வேணால் இழுத்து கொடுக்கலாம். ஆனால் வந்து கை துணியை இழுக்கவே கூடாது. நம்ம லூஸ் விட்டு தான் தைக்கணும். லூஸ்னால் ரொம்ப இல்லை, கரெக்டான அளவுக்கு லூஸ் விட்டு தான் தைக்கணும். நம்ம அந்த கை துணியை வந்து இழுத்து வச்சு தைக்கும்போது தான் நமக்கு வந்து இந்த ஷோல்டர் லூஸ் கொடுக்கும். அதனால் வந்து நம்ம கை துணியை இழுத்து தைக்காமல் இருந்தால் கரெக்டாக லூஸ் விட்டு தைக்கும்போது நமக்கு வந்து அந்த ஷோல்டர் வந்து லூஸ் கொடுக்காது. இதுவே நம்ம ஷோல்டர் லூஸுக்கு இதுவும் ஒரு மெயின் காரணமாக இருக்கும். நீங்கள் அதனால் நம்ம தைக்கும்போது கரெக்டாக லூஸ் விட்டே தைங்க. நம்ம கரெக்டாக அந்த அளவு 2யுமே ப்ளவுஸோட உடம்புல உள்ள அளவும் கையில் உள்ள அளவையும் நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக அந்த அளவு வந்து கரெக்டாக வந்து நிற்கும். அதனால் வந்து நம்ம இழுத்து கொடுக்க வேண்டியது இருக்காது. கரெக்டாக அந்த 1/2 இன்ச்சு கேப்லேயே தையல் போட்டுட்டு வாங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டாக பார்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் அந்த அளவு.
நம்ம கரெக்டாக அந்த ஜாயிண்ட் வரும்போது நீங்கள் அந்த தையலுக்கு நிற்கிறக்கூடிய துணியை இப்போ வந்து இடது சைடு பார்த்து வச்சிங்கன்னா மேலே கை சைடு உள்ள துணியையும் நம்ம இடது சைடு பார்த்து தான் வைக்கணும். வலது சைடு பார்த்து வச்சிங்கன்னா வலது சைடு பார்த்து வச்சு தைச்சிக்கோங்க. எந்த சைடு இருக்கோ அதே சைடு தான் நமக்கு 2 துணியுமே கரெக்டாக நிற்கும். அந்த தையலுக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட்ட 1.5 இன்ச்சு துணி வந்து ஒரே சைடு பார்த்து தான் நமக்கு நிற்கணும். இந்த மாதிரி தைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் தச்சு முடித்த பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், அந்த நம்ம கை ஜாயின் பண்ணது நீட்டாக வந்திருக்கு. இது ஃப்ரண்ட் சைடு. அடுத்து வந்து பேக் சைடு. அடுத்து வந்து நம்ம வந்து இன்னொரு சைடும் அதே போல் தச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு சைடும் அதே போல் கெட்ட பக்கம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தையல் நம்ம சைடில் போட்டு தையலோட சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நம்ம கையோட சென்டர் பாயிண்ட்டையும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து இப்போ துணியை வந்து நீங்கள் இந்த சைடு வச்சிங்கன்னா அதே போல் தான் நம்ம கையோட அதை பிடிச்சி தைச்சிருக்க துணியையும் ஒரே சைடு தான் நம்ம சென்டர் பாயிண்ட் ஒரே சைடு தான் வைக்கணும். அந்த சைடு மாற்றி வச்சிங்கன்னா அந்த சைடே வச்சுக்கோங்க. ரெண்டு இதோட நல்ல பக்கம் சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து இடது சைடு வச்சா 2 சைடு துணியுமே இடது சைடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒரு தையல் போட்டுக்கலாம். அதே போல் தான் நம்ம வந்து 1/2 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டு சுற்றிக்கும் தையல் போட்டுட்டு வரலாம். துணியை வந்து நம்ம வந்து கை துணியை இழுக்கவே கூடாது, லூஸ் விட்டு தான் தைக்கணும். சுற்றிக்கும் அதே போல் 1/2 இன்ச்சு கேப்லேயே தையல் போட்டுட்டு வாங்க. கரெக்டாக அந்த எண்டு வந்த உடனே நம்ம வந்து ஒரே சைடே வச்சுக்கோங்க. வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிக்கும் தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் வந்து நம்ம ஒரு தையல் தான் போட்டிருக்கோம். சுற்றி இன்னொரு தையல் கூட போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த எண்டு வர 2 தையலாக போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ தையல் போட்டு எடுத்த பிறகு நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், நமக்கு நீட்டாக இருக்கும். அந்த தையல்லாம் சைடு ஜாயிண்ட் வர நமக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ வந்து அடுத்து நம்ம நெக்கு வந்து தைக்கலாம். நெக்கு தைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணணும்.
இந்த கிராஸ் பீஸை நம்ம எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க துணியை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்ல கிராஸில் தான் கட் பண்ணணும். கொஞ்சம் லைட் கிராஸ் அந்த மாதிரிலாம் கட் பண்ணக்கூடாது. நல்லா கிராஸில் கட் பண்ணிக்கோங்க. அதோட வீதி வந்து ஒரு 1.5 இன்ச்லேருந்தே நம்ம வச்சுக்கலாம் வீதி. இந்த மாதிரி கிராஸில் தேவையான துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து நம்ம இதை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நேராக வச்சுட்டு கீழே மரம் ஒன்று வச்சுக்கோங்க. வச்சுட்டு எல் ஷேப்பில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த கிராஸில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. கிராஸில் தான் தையல் போடணும், ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. அப்போ தான் நமக்கு நேராக வரும். இந்த மாதிரி கிராஸில் போட்டுக்கோங்க. இதே போல் நம்ம எல்லா பீஸையுமே தச்சு எடுத்துக்கலாம். தச்சு எடுத்துகிட்டு நம்ம அந்த தச்ச துணியில் எக்ஸ்ட்ரா நிற்க பீஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம வந்து நல்ல பக்கம் நம்ம வந்து அந்த தையல் வந்து நமக்கு உள்ளே போகணும். அந்த மாதிரி நல்ல பக்கம் வச்சு இப்படி மடித்து வச்சு உங்களுக்கு எவ்வளோத்துக்கு நீங்கள் ஹெம்மிங் பண்ணதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தையல் வேணுமோ அந்த அளவு வீதியில் நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 1/2 இன்ச்சுக்கு வீதிக்கு வேணுமோ அந்த 1/2 இன்ச்சு வீதிக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எவ்வளோத்துக்கு வீதி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இனி வந்து நம்ம அந்த எக்ஸ்ட்ரா இருக்க துணியை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து அந்த நம்ம தையல் போட்டிருக்க அளவில் இருந்து உங்களுக்கு ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணும்போது எவ்வளோ இது வந்து இப்போ 1/2 இன்ச்சுன்னா 1/2 இன்ச்சுக்கு விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க எக்ஸ்ட்ரா பீஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இனி வந்து நம்ம ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணலாம். ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹூக் பட்டி சைடை எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி சைடு நல்ல பக்கம் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி மேலே மாற வச்சுக்கோங்க. வச்சுட்டு உள்ளே ஒரு மடக்கிக்கோங்க. மடக்கிக்கிட்டு நம்ம வந்து எவ்வளோது தையல் போடணுமோ அந்த அளவுக்கு 1/2 இன்ச்சுக்கோ எவ்வளோ விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தையல் போடும்போது டபுள் தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கரெக்டாக சுற்றி வளைச்சி அந்த ஷேப்புக்கு கரெக்டாக எடுங்க. அப்போ தான் நமக்கு அந்த கழுத்து நெக்கு வந்து கரெக்டாக ரவுண்டுக்கு வரும். நமக்கு வந்து ஷோல்டர் லூஸ் ஆகிறதுக்கும் நம்ம வந்து கழுத்து தைக்கிறதும் ஒரு காரணம் உண்டு. அதில் வந்து நம்ம கழுத்து வந்து இந்த மாதிரி ஹெம்மிங் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா துணி வச்சு கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது நமக்கு வந்து கிராஸ் பீஸை வந்து நம்ம வேணால் இழுத்து கொடுக்கலாம். ஆனால் வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து நம்ம இழுக்கவே கூடாது. ப்ளவுஸ் துணியை இழுக்கவே கூடாது. கிராஸ் பீஸை இழுக்கலாம், லைட்டாக இழுக்கலாம். ப்ளவுஸ் துணியை வந்து இழுக்கக்கூடாது. நம்ம அப்படி ப்ளவுஸ் துணி இழுக்கும்போது நமக்கு வந்து ப்ளவுஸ் துணி லூஸ் கொடுத்துரும். லூஸ் கொடுத்தா நமக்கு வந்து அதே ஷோல்டர் வந்து நமக்கு கலண்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து ப்ளவுஸ் துணியை இழுக்கக்கூடாது. நம்ம கிராஸ் பீஸை மட்டும் வேணால் லைட்டாக இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சு தைச்சிக்கோங்க. இந்த 2 மெத்தடுமே நம்ம ஃபாலோ பண்ணால் நமக்கு வந்து மேக்ஸிமம் ஷோல்டர் வந்து லூஸ் வர ப்ராப்ளம் வந்து கம்மியாகலாம். இருக்காது, மேக்ஸிமம் இருக்காது. கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வச்சு கரெக்டாக தைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அந்த நெக்கு வரும்போது கரெக்டாக அந்த வளைவு ஷேப்புக்கு கரெக்டாக வளைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த நெக்கு வந்து கரெக்டாக வரும்.
இந்த மாதிரி சுற்றி கரெக்டாக தச்சு எடுத்துக்கோங்க. அதே போல் இதில் வந்து ஐப்பட்டி சைடு வரும். ஐப்பட்டி சைடு வரும்போது நம்ம எக்ஸ்ட்ரா எவ்வளோ துணி இருக்கோ அந்த துணியில் ஒரு அரை இன்ச்சு கேப்பு விட்டு அரை இன்ச்சு 1 இன்ச்சு கேப்பு விட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த துணியை நம்ம வெளியே நீண்டு நிற்கிற துணியை உள்ளே மடித்து வச்சுட்டு ஒரு தையல் போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கோங்க சுற்றிக்கும். அடுத்து வந்து இதை மேலே இப்படி தூக்கிட்டு உள்ளே வந்து நம்ம ஒரு பதிச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு பதிச்சு தையல் போடுங்க. பதிச்சு தையல் போடும்போது நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வச்சு தச்சுருக்க கிராஸ் பீஸுக்கு மேலே தான் தையல் போடணும். நம்ம ப்ளவுஸ் பீஸுக்கு மேலே வரக்கூடாது, கிராஸ் பீஸுக்கு மேலே போட்டுக்கோங்க. கரெக்டாக அதை உள்ளே தள்ளி விட்டு அந்த வெளியே நிற்கக்கூடிய துணியை கரெக்டாக உள்ளே தள்ளி விட்டு போட்டுக்கோங்க. அந்த எக்ஸ்ட்ரா உள்ளே நிற்கக்கூடிய பிசிறு துணியை உள்ளே கரெக்டாக தள்ளி விட்டு போட்டுக்கோங்க தையல். கடைசி முடிவில் வரும்போது 2 தையல் போட்டு எடுத்துக்கோங்க. தச்சு முடித்த பிறகு பாருங்கள், நமக்கு பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், ஒரே ஃபினிஷிங்காக இருக்கும், எல்லா அளவுமே ஒரே அளவாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி தைக்கும்போது. இனி இதை வந்து நம்ம மடக்கி ஹெம்மிங் பண்ணலாம். இந்த மாதிரி உள்ள மடக்கி ஹெம்மிங் பண்ணலாம். ஹெம்மிங் பண்ணால் நீட்டாக இருக்கும், நமக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். ஆனால் இந்த கஸ்டமர் வந்து அவங்க ஹெம்மிங் பண்ணண்டா உள்ளே மடக்கி வச்சு தையலை போட சொல்லிட்டாங்க. அதனால் வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இது தையல் போட்டாலும் நமக்கு நீட்டாக தான் இருக்கும், அது ஸ்ட்ராங்காக இருக்கும். இன்னும் நம்ம ஹெம்மிங் பண்ணாலும் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம் அதுக்கு. நான் வந்து சுற்றிக்கும் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கரெக்டாக. இது வந்து நமக்கு வந்து ப்ளவுஸு வந்து ஷோல்டர் வந்து லூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த கை சைடும் கரெக்டாக ஜாயின் பண்ணணும். அதே போல் கை சைடு ஜாயின் பண்ணும்போது நம்ம வந்து ப்ளவுஸ் துணியை வந்து லைட்டாக இழுத்தாலும் நம்ம வந்து கை துணியை வந்து இழுக்கவே கூடாது. அது வந்து கை துணியை இழுத்து தைக்க கை லூஸ் கொடுத்துரும். அதனால் நமக்கு ஷோல்டர் வந்து லூஸ் ஆகலாம். அதே போல் நம்ம நெக்கில் கிராஸ் பீஸ் வச்சு தைக்கும்போது கிராஸ் பீஸை இழுக்கலாம், நம்ம நெக்கு துணியை வந்து இழுக்கவே கூடாது. அது இன்னும் கொஞ்சம் கூட நமக்கு லூஸ் கொடுத்துரும். பிறகு ஷோல்டர் வந்து கலண்டு போகும். இதில் வந்து கழுத்து வரும்போது கரெக்டாக மடித்து விட்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முடிகிற பாயிண்ட் எண்டு பாயிண்ட் வந்த உடனே நம்ம அதில் வந்து டபுள் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இவ்வளோதான் நமக்கு ப்ளவுஸ் வந்து கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுறது. பாருங்கள், நமக்கு நீட்டாக இருக்கும். உள்ளேயும் அதே போல் பார்க்குறதுக்கு கரெக்டான சைஸில் தையல் வந்திருக்கு. பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி தைக்கவும் ஹெம்மிங் பண்ணாலும் நமக்கு நீட்டாக தான் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Thank you friends. Bye.